ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. செயற்கை நுண்ணறிவுத்துறை வலுவான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 119வது முறையாக நேற்று உரையாற்றிய அவர் இத்துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து உலக நாடுகள் பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்களின் பங்களிப்பு தற்போது அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் அண்மையில் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஏவப்பட்டது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். செயற்கைக்கோள் செலுத்து வாகன உற்பத்தி, சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1 உள்ளிட்ட விண்வெளித்துறை சாதனைகள் புதிய உயரங்களை எட்டுவதற்கான உறுதியை வெளிப்படுத்துவதாக கூறினார். மேலும் விண்வெளித்துறையில் மகளிர், தனியார், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து எடுத்துரைத்தார். இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று பிரான்சுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வலுவான ராணுவ உறவுகளை வளர்ப்பதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தமிழகத்தில் மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் இன்று தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 44வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி தமிழக கடற்கரையை நோக்கி வருவதால் நாளை முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.